ராணி, எல்லாரையும் வர சொல்லிட்டியா இல்லையா? அதெல்லாம் ஃபோன் அடித்து சொல்லிட்டேன். இப்போ எல்லாரும் வந்துருவாளுக. சரியா? வந்த பிறகு நான் சொன்னது தான் கரெக்டுன்னு நான் நிரூபித்து காட்ட போகிறேன். நீங்கள் பேசாமல் இருக்கணும். பாப்போம் பாப்போம், எல்லாரும் வரட்டும். எப்படியும் உங்கள் மூஞ்சில் கறியை பூச போகிறேன். எதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. ராணி அக்கா, எங்களுக்கு ஃபோன் அடிச்சு வர சொன்னீங்க, நாங்க வந்துட்டோம். எல்லாரும் வாங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டும் அண்ணாச்சி. ராணி அக்கா திடீர்னு ஃபோன் அடிச்சு உடனே வாங்கன்னாங்க. அதான் கொஞ்சம் பயமாயிட்டு, யாருக்கும் ஏதோ ஆயிட்டு போல நினைச்சிட்டு பதறிக்கிட்டு ஓடி வந்தோம். யாருக்கும் ஒன்றும் இல்லைல்ல? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோம்மா, யாருக்கும் ஒன்றும் ஆவலை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டு விட்டேன். எல்லாரும் உட்காருங்கம்மா. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களெல்லாம் நாங்கள் உட்கார வச்சு தான் பேசுவோம். எல்லாரும் உட்காருங்க. சரி, போன போகுது. ராணி அக்கா பாவம், இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு கெஞ்சி கேட்காக. எல்லாரும் உட்காருவோம். அண்ணாச்சி, எங்க 5 பேரையும் மட்டும் தனியா கூப்பிட்டு விட்டுருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா? தலைவர் அண்ணாச்சி, கூப்பிட்டு விட்டோன்னு எங்களுக்கு பதட்டமா போயிட்டு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா தானே இருக்கீங்க? பெரியாளுக்கு எதுவும் டெலிவரி வழி வந்துட்டோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை பற்றி உங்கள்கிட்ட பேச தான் கூப்பிட்டேன். என்ன அண்ணாச்சி, ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்கன்னா நேற்று பஞ்சாயத்துல சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல? எல்லாரும் அங்கே இருந்தோம்ல, எங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு சொல்லுதீங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய கட்டாயம் ஆயிட்டுமா, அதனால தான் கூப்பிட்டு விட்டுருக்கேன். நான் பேசுகிற விஷயத்தை பற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சரியா? தலைவர் என்னாச்சி, பீடிகள்லாம் பழமாக இருக்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் ரொம்ப வருஷம் அந்த தலைவர் பதவியில் இருந்துட்டேன் பார்த்துக்கிடுங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தானே இந்த பதவியில் இருக்கேன். எனக்கு இதில் இருந்து இருந்து சலிச்சு போயிட்டு, அதனால் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இந்த தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடலான்னு பார்க்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க? என்னது, தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண போறீங்களா? ஆமாம்மா, ராஜினாமா பண்ண போகிறேன். எனக்கு அடுத்து தலைவராக பொறுப்பேற்றுக்கிறதுக்கு என் வீட்டு ஆளுக்க தான் வரணும்னு கிடையாது, அது எனக்கு சம்மதமும் கிடையாது. அதனால தான் உங்கள் 5 பேரில் யாராவது ஒருத்தரை தலைவியாக போடலான்னு இருக்கேன். யார் சரியாக இருப்பான்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. ஆஹா, அடிச்சது பாரு ஜாக்பாட்டு. எனக்கு மட்டும் தலைவி பதவி கிடைச்சது. நல்ல அழகா தலைவர் மாதிரி ஏசி கார்ல போயிட்டு சொகுசா வாழலாமே. சொல்லுங்க டி, தலைவி பதவி யாருக்கு வேணும்? யார் இந்த பதவி ஏற்றுக்கிட தயாராக இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்ன அமைதியாக இருக்கீங்க? லட்சுமி, நீ பதவி ஏற்றுக்கிடுதியம்மா, நீ தானே இவங்களுக்கெல்லாம் தலைவி. பதவி விட்டு ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்ய போறீரு? நான் அப்படியே குடும்பத்தோட காசி ராமேஸ்வரம்னு போய் அப்படியே சாமியாராயிரலான்னு பார்க்கேம்மா. போதும் தலைவர் அண்ணாச்சி, நீங்க பேசுனதெல்லாம் போதும், இதோட நிறுத்திக்கோங்க. என்னம்மா போதுங்க? இல்ல அண்ணாச்சி, நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க உங்களை எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? எங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பாதுகாப்புக்கு இருக்கிற தைரியத்துல தான் நாங்க ஊருக்குள்ள தைரியமா இருந்துகிட்டு இருக்கோம். இப்படி நீங்க எங்களை விட்டுட்டு போறது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க குலதெய்வமே எங்களை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நாங்களும் வருவோம். நீங்க சாமியாரா போனா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட சாமியாராயி உங்க கூடயே வந்துருவோம். அங்கேயும் நீங்க தான் எங்களுக்கு தலைவரா இருக்கணும். ஆமா அண்ணாச்சி, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரு தான் எங்க சொந்த ஊரு. நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, உங்க பின்னாலேயே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நாங்க வந்துருதோம். அந்த ஊர்ல நீங்க தலைவரா இருக்கணும், நாங்க எல்லாரும் உங்க கூட இருப்போம். நீங்க தான் எங்களை எப்பவும் பார்த்துக்கிடணும். பாத்தியா ராணி, பார்த்துட்டியா? நல்லா பார்த்துக்கோ. இருங்க இருங்க, எதுக்கு அவசரப்படுதீங்க? உடனே எப்படி ஒத்துக்கிடுவாளுங்க? இப்போ எப்படி ஒத்துக்கிட வைக்கன்னு பாருங்க. முயற்சி பண்ணி பாரு. இங்கே பாருங்க டி, யாராவது ஒருத்தர் தலைவி பதவி ஏற்றுக்கோங்க. யார் தலைவி பதவி ஏற்றுக்கிடுதீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடு, இந்த காரு, இங்கே இருக்கிற எல்லா சொத்தும், ஏன் இந்த சோபா கூட அவங்களுக்கு தான். அதனால் நல்லா சந்தோஷமாக பதவி ஏற்றுக்கோங்க. எங்களை நிம்மதியாக போக விடுங்க. என்ன ராணியக்கா, அண்ணாச்சி தான் அப்படி பேசுதாருன்னா நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு பேசுவீங்க? நம்மளும் அப்படியே பழகியிருக்கோம், தாயா பிள்ளையா இருந்திருக்கோம். இப்படி திடீர்னு எங்களை விட்டுட்டு போறேங்கிங்க. உங்களுக்கு கொஞ்சமாட்டும் மனசாட்சி இருக்கா? எங்களையா விட்டுட்டு போகணும்னு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொத்து யாருக்கு வேணும்? இந்த சொத்து சொகெல்லாம் என்னைக்குனாலும் சம்பாதிச்சுக்கிடலாம், மனுஷங்களை சம்பாதிக்க முடியுமா? தலைவர் அண்ணாச்சி எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவரை மாதிரி ஒரு தலைவர் எப்படி கிடைப்பாங்க?
அப்படியே நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு போய் தான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டை பூட்டிட்டு சாவியெல்லாம் கொண்டுட்டு போயிருங்க. எங்களுக்கு இந்த வீடெல்லாம் வேண்டாம். நாங்க இந்த வீட்டை ஒரு கோயிலா தான் பார்க்கோம். இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழணும்னு நாங்க ஒரு நாளும் கனவு கூட கண்டதே கிடையாது. கேட்டுக்கிட்டியா? இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம்லாம் தீர்ந்துட்டுங்க. நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. என்னது இது? ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்னதான் கரெக்டுன்னு ராணியக்கா சொல்லுதாக. என்ன சொன்னீர் தலைவரே? அதெல்லாம் விடுங்கம்மா. நாங்கள் ஊரை விட்டு போகிற பிளானை நிறுத்திட்டோம். நீங்கள் எல்லாரும் எங்கள் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக நான் போக மாட்டேம்மா. இங்கேயே தான் இருக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவர் அண்ணாச்சி. இனிமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்கன்னு. எப்பவும் நீங்க தான் எங்களுக்கு தலைவரா இருக்கணும். சரி அண்ணாச்சி, அதெல்லாம் விடுங்க. நம்ம டூருக்கு போகணுன்னு பிளான் போட்டோம்ல, எந்த ஊருன்னு சொல்லுங்கன்னு சொன்னீர்ல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி முடிவெடுத்துட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஒரே மனசாக கொடைக்கானலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அங்கே நம்ம போவே இல்லை பார்த்தீங்களா? அதனால் கொடைக்கானலுக்கு போவோம். கொடைக்கானல் அப்புறம் சுற்றி இருக்கிற இடம் அங்கே எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? அப்படியாம்மா? சரி சரி, நல்ல ஊர் தான். நல்ல குளு குளுன்னு இருக்கும். பக்கத்தில் வேற இருக்குது. நம்மளுக்கு செலவும் குறையாதான் ஆகும். சரி, அப்படின்னா நம்ம அங்கேயே போயிடுவோம். பிள்ளைகளுக்கு பரீட்சை முடியட்டும். அதுக்கு பிறகு நம்ம எங்கே போய் தங்கணும், என்ன செய்யணும், எங்கே சுற்றி பார்க்கணும்னு எல்லாம் முடிவு எடுத்துட்டு ஒரு நாளைக்கு உட்காந்து பேசுவோம். சரியா? சரி அண்ணாச்சி, நீங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படியே துட்டு எவ்வளவு ஆகுதுன்னு மொத்தமா பார்த்து வச்சிருங்க. சரியா? நாங்களாம் கிளம்புதோம். ஏம்மா, எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. காப்பி கீப்பி குடிச்சிட்டு போங்கம்மா. வேண்டாம் அண்ணாச்சி, எல்லாரும் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். காப்பியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னும் வீட்டில் வேற நிறைய வேலை கிடக்கு. ராணியக்கா கூப்பிட்டு விட்டாங்களேன்னு அவசரமாக ஓடி வந்தோம். இன்னும் போய் வேலையெல்லாம் பார்க்கணும் தலைவரே. ராணியக்கா, தலைவர் என்னாச்சி, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த மாதிரி முடிவெல்லாம் திடீர்னு எடுக்காதீங்க. நாங்கள்லாம் தாங்க மாட்டோம். சரியா? எங்களுக்கெல்லாம் இந்த ஊரை விட்டு போகவும் மனசு கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நாங்கள் இருப்போம். நீங்களும் போகக்கூடாது, நாங்களும் போக மாட்டோம். சரியா? போயிட்டு வரோம். டாட்டா, பாய் பாய். இதுக்கு மேலே ஊருக்காரங்களை பற்றி என்கிட்ட வந்து தப்பாக பேசாதென்ன ராணி? நான் அவளுகளை பற்றி இனிமேல் தப்பாக பேச மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ டூருக்கு போகணுன்னு பேசினாளுங்க பார்த்தீங்களா? அதுக்கு டூருக்கு போகணுன்னா துட்டு அவ குடும்பத்துக்கு அவ தான் கொடுக்கணும். நீங்கள் யாருக்காவது துட்டு போட்டிங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். துட்டு நான் ஏமா செலவழிக்க போகிறேன்? அவங்க குடும்பத்துக்கு அவங்க போட்டு வர போகிறாங்க. இப்படித்தான் முதல்ல சொல்லுவீர். அதுக்கு பிறகு அங்கே போய் இறங்கின உடனே அந்த ரூம் இல்லை, இங்கே ரூம் இல்லை, இதான் இருக்குது, இந்த ரூமுக்கு விலை கூட சொல்லுதான், அவளுக்கு இல்லை இவளுக்கு இல்லைன்ட்டு நீங்கள் உங்கள் கை காசை போட்டு துட்டை பூரம் செலவழிச்சிட்டு கிடப்பீர். கேட்டால் நம்ம ஊர் ஆள்களுக்கு நம்ம தானே செய்யணும்னு என்கிட்ட வேற டைலாக் பேசுவீர். இதெல்லாம் தேவையா? சொந்த துட்டை போட்டு செலவழிக்கிறதா இருந்தால் டூருக்கு போகக்கூடாது. நீங்களும் போகக்கூடாது, நானும் வரமாட்டேன். சரி சரி, அவசரப்பட்டு ஒரு 2-3 தடவையா எல்லாருக்கும் துட்டு சொல்லும் போது மாற்றி மாற்றி குறைய சொல்லிட்டேன். ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுன்னு குறைச்சி சொல்லிட்டேன். அதனால் அவங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது கடைசியில் நம்மளுக்கு நஷ்டமாக போயிட்டு. ஆனால் இந்த தடவை அப்படி நடக்காது. இந்த தடவை முதல்லே கணக்கு போட்டு ஹோட்டல்காரன்ட்ட பஸ்ஸுக்காரன்ட்ட எல்லா இடத்துலையும் பேசிட்டு எவ்வளோ ஆகும் என்னன்னு கணக்கு போட்டு எல்லார்ட்டையும் சொல்லுதேன். சரியா? அதனால் கவலைப்படாத. நான் நம்ம வீட்டு துட்டு எடுத்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சரி, இங்கேருந்து கிளம்புறதுலேருந்து வர்ற வரைக்கும் கணக்கு பூரா எழுதி வச்சுருக்கணும். நான் வந்தோடனே செக் பண்ணுவேன். ஆ சரி சரி. நெட்டம்மா, நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன்னு. சரி, போயிட்டு வாங்க. சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுங்க. என்ன வந்தோடனே மளிகை சாமான் வாங்க மார்க்கெட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? நெட்டம்மா, மளிகை சாமான் தானே வேணும். நீ ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கிட வேண்டியதானே? வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்கல்ல. எதுக்கு? ஃபோன்லேயே ஆர்டர் போட்டால் அவன் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவான். நீங்கள் வந்த உடனே நேராக வீட்டில் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கலான்னு பாக்கிரு. 2 பேர் வெளியே போகணும். இப்படித்தான் போக முடியும். இல்லைன்னா என்னைக்கு வெளியே போக? ஒழுங்கா வந்து கூட்டு போங்க. வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா அலைச்சலா இருக்கும்ல நெட்டம்மா, டயர்டாயிரும். அதுதான் பார்த்தேன். ஆமாம், என்னை அப்படியே தலையில் தூக்கி வச்சா தூக்கிட்டு போக போறீரு? காரில் கூட்டு போயிட்டு காரில் கூட்டு வர போறீரு? காரில் நல்லா ஏசி போட்டு குழுன்னு தானே போக போகுது. பிறவு என்ன? கார் ஓட்டிட்டு இந்த டிராஃபிக்குள்ளே போக வேண்டாமா? சரி விடு, உனக்கும் ஆசையாக இருக்குல்ல. சரி போவோம். சாயந்தரம் வந்தோடனே ரெடியாயிரு, கூட்டு போகிறேன். சரி, லஞ்ச் பேக்கில் சாப்பாடு வச்சு கையில் கொடுத்தோம்ல, அது எங்கே?
அது அண்ணா வாசல்ல இருக்கு, போகும்போது எடுத்துட்டு போறேன். சரி பொக்கவாயா, லஞ்ச் பேக்குக்குள்ளே கொஞ்சம் கீரை வச்சுருக்கேன். கீரை வச்சிருக்கியா? சரி நெட்டம்மா, நான் சாப்பிட்ருதேன். கீரையை சாப்பிட முடியாது, அது இன்னும் உருவாத பச்சை கீரை. அது எதுக்கு நெட்டம்மா லஞ்ச் பேக்குக்குள்ள வச்சிருக்க? ஆபீஸில் நேரம் கிடைக்கும் போது உட்காந்து அந்த கீரையெல்லாம் ஆஞ்சு கொண்டு வந்துருங்க, சரியா? நாளை காலையில் சமைச்சு தாரேன். என்னது, ஆபீஸ்ல வச்சு கீரையை ஆஞ்சு கொண்டு வரணுமா? வீட்டு வேலையை கொண்டு போய் யாராவது ஆபீஸ்ல வச்சு செய்வாங்களா? என்ன நெட்டம்மா புரியாம பேசுதே? ஆ, வீட்டில் மட்டும் வந்து ஆபீஸ் வேலையை பார்க்கிரு, வீட்டுக்கு வந்தோன்னே லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டதீரு, விடிய விடிய உட்காந்து வேலை பார்த்துட்டு கிடக்கிருல. இங்கேயும் வேலை பார்க்கிரு, அங்கேயும் போய் வேலை பார்க்கிரு. அப்போ ஆபீஸ் வேலையை வீட்டில் பார்க்குற மாதிரி வீட்டு வேலையை ஆபீஸில் பார்த்தா என்ன? ஆபீஸில் உட்காந்து ஒழுங்கா இந்த கீரையை ஆஞ்சு கொண்டு வரணும். எவனாவது ஒருத்த வந்து கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு வீட்டு வேலையை இங்கே பார்க்கன்னு, அவனை மட்டும் பிடிச்சி என்கிட்ட கூட்டுவாங்க, அவனை நான் பார்த்துக்கிடுதேன். நீ வண்டி ஓட்டி பழக போறேன்னு சொன்னதுனால அனு அவ வண்டியை 2 நாளைக்கு இங்க போட்டுட்டு போயிருக்காளோ? ஆமா ராதா, உனக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட தெரியும்ல, அதனாலதான் சரி உன்கிட்ட படிச்சுக்கிடுவோமேன்னு அனுட்ட சொன்னேன். அவ அண்ணி வண்டி இங்க கிடக்கட்டும்னு போட்டு போயிருக்கா. நீ சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்க செல்வி. உனக்கு வண்டி ஓட்ட எப்படி சொல்லித்தரேன்னு பாரு. கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. அப்படித்தான் அப்படித்தான், கரெக்டா போற, அப்படியே போ. அப்படியே போன அந்த ஆணைக்கு விட்டுறாத தாயே, எங்கனையாவது போய் மல்லாந்துற போறேன். ராதா, வண்டி ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆடுது, காலை ஊன முடியல, காலை எட்ட மடக்கி. பிரேக்கு பிடி. பிரேக்குன்னா எது? அந்த உன் இடது கைக்கிட்ட இருக்கு பாரு, அதான் பிரேக்கு. என்ன இவளுக்கு 2 பேரும் ஒரு தினுசா வராளுக? ராதா ராதா, எனக்கு பயமா இருக்கு ராதா, கொஞ்சம் தயவு செஞ்சு வண்டியை நிப்பாட்டே. நிப்பாட்டன்ட்டு வேகமா திருக்கிட்டு போறாளே. வண்டியை பார்த்து ஓட்டுட்டி, என் மேலே விட்டுற போற? ஏ கிளவி, தள்ளி தூர போ. யாத்தே, பேதியில் போவாளுக, இப்படி சாச்சு விட்டுட்டாளுகளே. செல்வி செல்வி வா, எந்திரி. ஏட்டி என்னைய தூக்குங்கட்டி முதல்ல. அவ கிடக்கா, நீ எந்திரிச்சு வா செல்வி. என் மேலதான் அவ கிடக்கா, முதல்ல அவளை போய் தூக்கு. வந்து தொலை தாயே. ஏட்டி என்ன போலீஸ்கார மாதிரி கையை 2 பின்னால வச்சு தூக்குதே, வலிக்கிட்டி விடு. இப்ப அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் கிடையாது, முதல்ல எந்தி, என் ஃப்ரெண்டை காப்பாத்தணும். ஏ அம்மா, என்ன கணம் கிடக்க, ஒழுங்கா சோற குறைச்சு தின்ன என்ன? யாத்தே, கொள்ளுதல்களே, யாராவது காப்பாத்துங்களே. இந்த இப்படி ஒரு வாரமா உட்காந்துக்கோ, நான் என் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டு வாரேன். செல்வி எந்திரிச்சு வா. உன்னைய ஒழுங்கா பிடிக்கதானே சொன்னேன், பிடிக்காம இப்படி விட்டுட்டியே. எனக்கு என்ன தெரியும், உனக்கு கொஞ்சமாட்டு வண்டி ஓட்ட தெரியும்னு பார்த்தேன், நீ பாட்டுக்கு சர்றன்னு திருக்கிக்கிட்டு போற. வண்டி ஓட்ட தெரியாம தான் என் மேலே கொண்டு வந்து விட்டிக்கலாக்கும். என் மெண்டல் கிளவி, வண்டி ஓட்ட தெரிஞ்சா எதுக்கு உன் மேல கொண்டு வந்து விட போறோம்? அடி பாவிகளா, உங்களெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்க பாருங்க. அவ கிடக்க கிறுக்கி, நீ வா செல்வி, நம்ம போவோம். கை தாங்கல கூட்டிட்டு போ, கொண்டு ஏதாவது ஆஸ்பத்திரியில போடு. இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி தேவையில்லை. இவளுக்கு 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது. ஒரு மனுஷி இங்கே நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன், என்னை வேகமாக தள்ளி விட்டுட்டு இவளுக்கு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காளுங்க. சரி, இவளுக்கு பேசாமல் நடந்து தான் போகிறாளுங்க. வண்டி கிடக்கல, வண்டியை கொண்டு பழைய விலைக்கு வித்துற வேண்டியதான். ராதா, வண்டியை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போறோம். ஐயா ஆமா, இது அணு வண்டி இல்ல, வா எடுத்துட்டு வந்துருவோம். எப்படி எடுத்துட்டு போக? தலையில தூக்கி வச்சு கொண்டு போயிருவோமா? ஏட்டி கிறுக்கி, எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியுமில்ல, வா நான் ஓட்டிட்டு கூட்டு போறேன். யாத்தே, நான் அந்த வண்டியிலலாம் ஏறவே மாட்டேம்மா. பின்னால உட்காந்துக்கிட்டு வா செல்வி. வேண்டாம், முன்னால வேணா உட்காந்துக்கிடுதே. வா வந்து உட்காரு. பயமா இருக்கிறாதா? அடைச்சி வந்து உட்காரு. போமா செல்வி. ஆ சரி, இப்படியே மெதுவா போ. இந்த அலமேல கிளவி குறுக்க வரலன்னா நீ நல்லா அழகா வண்டி ஓட்டியிருப்ப செல்வி. அடியே, நான் எங்க ஓ மேலே வந்து விழுந்தேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானடி நான் பாட்டுக்கு ரோட்டில் போய்கிட்டு இருந்தவ மேலே வந்து இடிச்சிங்க. அவ கிடக்கா, நம்ம பாட்டுக்கு போவோம். உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டி. செவனேன்னு ரோட்டில் போய்கிட்டு இருந்தவளை சாச்சு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். மாலா, சமையல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாக்கா, முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒன்றும் பெருசாக செய்யலை. கீரையை கடைஞ்சி உருளைக்கிழங்கு வச்சிட்டோம்க்கா. அடுப்பை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல. இந்த கேஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கே, ஒன்றும் சமைக்கவே முடியலையே, எரிச்சலால இருக்கு. கரண்ட் அடுப்பு இருக்குன்னு தான் பேரு, அதில் வேலை செய்யவே எரிச்சலாக இருக்குக்கா. முத நாள் நல்லா ஆசையாக இருந்துச்சு, அதுக்கு பிறகு போக போக எரிச்சலாயிருது.
ஏன்னா ஒன்று ஒன்றா செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று வேகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. அதை போட்டு வேக வைக்க, கரண்டை கூட்ட குறைக்கன்னு இதே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு பிறகு போட்டு எரிச்சலாக இருக்குக்கா, சமைக்கவே முடியல. கேஸ் அடுப்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. 2 அடுப்பு இருக்கும், 2லேயும் ஒன்று தூக்கி வச்சோமா பட்டு பட்டுன்னு வேலையை முடிச்சோமான்னு இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சிறையாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் கரண்ட் அடுப்பு கிடைக்கவே மாட்டேங்குடி. எங்கள் வீட்டுக்காரும் போய் தேடி தேடி பார்த்துட்டு வராரு, ஒரு கடையிலையும் ஸ்டாக் இல்லைங்கானுங்க. வாங்குறது வேஸ்ட்டு தான், எதுக்கு போட்டு வாங்கிட்டு கிடைக்கீங்க? எங்கள் வீட்டில் இன்னொரு அடுப்பு இருக்குது, கொண்டு வந்து தாரேன். ஒன்று ராமு புதுசாக வாங்கி கொடுத்தாரு, இன்னொன்று கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது ஒன்று கிடக்குக்கா, அதையும் இன்னும் பிரிக்கவே இல்லை. அதை கொண்டு வந்து தாரேன், நீங்கள் வச்சுக்கோங்க. கேஸ் என்னைக்கு வருமா, ஏதாவது தெரியுமா? ராமு இன்னைக்கு காலையில் தான் கேஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாருக்கா. பில்லெல்லாம் கொடுத்து விட்டாச்சு உங்களுக்கு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ளே வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளில் வரலன்னா தான் போய் சண்டை போடணும். 20 நாள் ஆயிட்டு, இவ்வளோ நாளாக வரல. இந்த 2 நாளில் வந்துருமாக்கும். என்ன செய்ய, குறைஞ்சபட்சம் 15 நாள் ஆகும்னாங்க. இப்போ 20 நாள் ஆயிட்டு, இன்னும் வந்த பாடில்லை. என்னைக்கு தான் வருமோ? சரி, நம்ம என்னக்கா செய்ய முடியும்? கேஸ் வர்ற வரைக்கும் எப்படியாட்டு பொழப்பு ஓட்டி தானே ஆகணும். இன்னைக்கு தலைவர் வீட்டில் நடந்ததை பார்த்தீங்களா? தலைவரும் ராணியக்காவும் ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசினாங்க பார்த்தீங்களா? ஆமாடி, ஒரு மாதிரி வினோதமாக நடந்துக்கிட்டாரு. தலைவர் பதவியை விட்டு விலக போறேங்காரு, சாமியாரா போக போறேங்காரு, என்னென்னமோ பேசுதாரு. எனக்கு என்னமோ ராணியக்கா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவங்க மேலே என்ன சந்தேகம்? தலைவர் அப்பப்போ கேட்டுக்கிட்டியா பார்த்துக்கிட்டியான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் சந்தேகப்படுதேன். ஆமாக்கா, நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு அந்த சந்தேகம் வருது. ராணியக்கா நம்மளை பற்றி தலைவர்கிட்ட எதுவும் தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன். தலைவர் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு, அதை நிரூபிக்கணும்னு தான் நம்மளை கூப்பிட்டு விட்ருக்காங்க. அவர் பதவி விலகிட்டாருன்னா நம்ம யாராவது பதவிக்கு ஆசைப்படுவோம்னு நினச்சி ராணியக்கா சொல்லியிருப்பாங்க. தலைவர் அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டு விட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்மாடி, ஆளுக்கு இப்படி எல்லாமா இருப்பாங்க? தலைவர் நல்லவர் தான், இந்த ராணியக்கா தான் என்னத்தையாவது தூண்டி விட்டுருப்பாங்க. சரி, எது எப்படியோ போட்டும். நம்மளுக்கு யாருக்கும் பதவி ஆசை கிடையாது. அதனால நம்ம எதுவும் தப்பாக பேசலைல்ல. நம்ம ஏன் தப்பா பேச போறோம்? நம்ம எப்பவுமே எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேசிட்டு வந்துட்டோம். கடைசியில் தலைவர் தான் ஜெயிச்சிருப்பாரு, ராணியக்கா மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிருக்கும். ஆமா, அத்தை பாட்டி எங்க ஆளைய காணும்? தூங்குதாங்களோ? இல்லைக்கா, உள்ள துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் மடித்து வச்சுட்டு வந்தேன். அதை எடுத்து நானே வச்சுக்கிடுதேன்னாங்க. சரின்னு வந்துட்டேன். இப்போ வச்சுட்டு வருவாங்க. மேடம், இங்க மங்கம்மாங்கிறது யாரு? மங்கம்மாவா? அது எங்கள் அத்தை தான். உங்களுக்கு என்ன வேணும்? டெலிவரி வந்திருக்கு மேடம். ஐயோ கடவுளே, இவங்களுக்கு இதே வேலையாக போயிட்டு பொழுது போய் பொழுது விடிஞ்சதுன்னா எவனாவது ஒருத்தன் பார்சலை கொண்டுட்டு நிற்கான். இதே பொழப்பு தான் இவங்களுக்கு. இருங்க அண்ணாச்சி, கூப்பிடுதே. எத்தே, உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, வாங்க. இந்த வார மருமோளே, அவனை நிற்க சொல்லு. மேடம், நீங்க தான் மங்கம்மாவா? உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு மேடம். பார்சலில் என்னது வந்திருக்கு? எதை ஆர்டர் போட்டாங்களோ அதானே வரும். அப்புறம் என்ன வந்திருக்குன்னு அவன்கிட்ட போய் கேட்காங்க. ஏக்கா, ஒன்று ஆர்டர் போட்டால் ஞாபகம் இருக்கும்க்கா. இவங்க தான் பார்க்கறது பூரா ஆர்டர் போட்டு விட்டுருதாங்களே. பிறகு எது போட்டோன்னு அவங்க கேட்டால் தானே தெரியும். மேடம், நீங்க சேலை ஆர்டர் போட்டிருந்தீங்க, அதான் வந்திருக்கு. அப்படியா? அந்த பட்டுச்சேலை ஒன்று போட்டானே அதானே? விலை எவ்வளவுப்பா? 5000 ரூபா மேடம். 5000 ரூபாயா? விலை ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, நம்மளுக்கு கட்டுப்படியாகாது. ஒரு 500 வாங்கிக்கிடுதே. முட்டையும் பாவக்காயும் போட்டு நல்ல அழகா ஒரு பாயசம் செஞ்சுருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. இதை ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துடணும். செஞ்சு பார்த்து நம்ம அத்தைக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கணும். எப்போ பார்த்தாலும் இவளுக்கு நம்மளுக்கு சண்டையாகவே கிடக்கு. ஒரே முட்டலும் மோதலுமா இருக்கு. இன்னைக்கு எப்படியாட்டி இவட்ட பேசி இவ மனசில் இடம் பிடிச்சிடணும். மருமோளே, என்னம்மா செய்தே? ஏத்தே, ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருக்கேன் தே. அந்த ஃபோனுக்கு பாவம் வாயிருந்தாலும் அழுதுரும். பொழுதன்னைக்கு இந்த ஃபோனை கையிலேயே வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கியே, அதுக்கு ஒரு ரெஸ்டே கிடையாதா? அதான் சார்ஜ் போடும்போது ரெஸ்ட்டில் தானே கிடக்கு, அது காணாதா இதுக்கு? இருந்தாலும் அந்த ஃபோனு பாவம், அதுக்கும் வலிக்கும்ல. வலிக்குங்கிறதுக்காக ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு குளுக்கோஸா ஏற்ற முடியும்? நீ சார்ஜ் போடுறதே குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. அப்பப்போ கொண்டு சொருவுறது எடுக்கிறது சொருவுறது எடுக்கிறதுன்னு போட்டு போட்டு வார. என்ன இவங்க பேச்சே சரியில்லையே, ஒரு மாதிரி குழஞ்சி குழஞ்சி பேசுதாக, வாமா போமாங்காக. என்ன செய்ய, இதெல்லாம் ஒன்றும் சரி கிடையாதே. எத்த என்ன மாமனார் ஊர்லேருந்து வராரோ? மூஞ்செல்லாம் ஒரே சிரிப்பாக இருக்கு. ஏன் மூஞ்சியை எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை மருமோளே, நீ இன்னைக்கு அழகா இருக்க, அதான் பார்த்தேன்.
என்னது, நான் அழகா இருக்கேனா? ஐயையோ கடவுளே, எங்கள் அத்தைக்கு என்னமோ ஆயிட்டு. எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க. ஒன்றும் ஆகலட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். உன்கிட்ட சும்மா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலான்னு வந்தேன். என்கிட்ட பேச போறீங்களா? என்ன அதிசயமா இருக்கு. என்னைக்கு இல்லாத திருநாள என்கிட்ட வந்து பேசணும் கீங்க. அத்தைக்கு எப்பவுமே உன் மேலே கொஞ்சம் பாசம் உண்டு பார்த்துக்கோ. ஆனால் சில நேரம் நீ பண்ணுறது பிடிக்காம எனக்கு கோவம் வந்துடும். அதான் அந்த கோவத்தெல்லாம் விட்டு தள்ளிட்டு இன்னும் உன் கூட ராசியாக இருக்கலான்னு வந்திருக்கேன். ஏ ஆத்தாடி, என்ன மருமோளே, பயப்படுதியா? அத்தை ஒன்றும் செய்ய மாட்டேன். அத்தை உன் மேலே பாசமாக இருக்கேன். நெடுவாளி, முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ, தூங்காத. தூக்கத்தில் கனவுல என்னதெல்லாம் வருதுன்னு பாரு. எந்திரிச்சுக்கோ, எந்திரிச்சு போய் வேலையை பாரு. மருமோளே, இது ஒன்றும் கனவில்லட்டி, இது நெசந்தான். நான் தான் உன் அத்தை. ஐயோ நான் செத்தேன். எத்தே, நீங்கள் உண்மையை தான் சொல்லுதீங்களா? என்கிட்ட பாசமாக இருக்க போறீங்களா? ஆமாம் மருமோளே, உன்கிட்ட சண்டை போட்டு எனக்கு என்ன ஆக போகுது? இருக்கிறது நம்ம மட்டும்தான் வீட்டில். நம்மளும் சண்டை போட்டுட்டு கிடந்தோம்னா வீடு நல்லா இருக்குமா? நம்ம 2 பேரும் ராசியாகி சமாதானமாக போயிடுவோன்னே. சரித்தே, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பாயசம் செஞ்சு தரேன். பாயசமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சேமியா பாயசம் செய்ய போறியா, பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போறியா? சை, என்ன சேமியா பாசி பருப்புன்னுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். நான் உங்களுக்கு புது ஃபேஷனில் ஒரு நல்ல பாயசம் செய்ய போகிறேன். அப்படியே மருமோளே, அத்தைக்காண்டி நீ அழகா பாயசம் செஞ்சு தர போறியா? கேட்கும் போதே இப்பயே நாக்கில் எச்சி ஊறுது. சீக்கிரம் செஞ்சு கொண்டு வாம்மா. அப்படி என்ன பாயசம் செய்ய போற? முட்டையும் பாவக்காயும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி அது கூட சீனி போட்டு உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு பாயசம் செஞ்சு தரேன் தே. இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தேன். ஏங்க ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்யட்டும்? ஐயோ, இவ இருக்கும்போதே ஃபோன் வருதே. ஹலோ, என்ன இந்த நேரத்துக்கு ஃபோன் அடிச்சிருக்க? நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணுதேன், நீ பண்ணாதேன்னு சொன்னோம்ல. அப்படி என்ன அவசரம் உனக்கு? வாரேன் வாரேன், இரு. வெளியே வந்து தெரியாம பேசுதேன். என்ன இந்த மனுஷன் வெளியே வந்து பேசுதேன்ட்டு போனை தூக்கிட்டு ஓடுதாரு? எனக்கு தெரியாம என்ன பேச போறாரு? இருங்க மனுஷா, இந்த பின்னாலே வாரேன். இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சி மண்டையை பொழந்துருதேன். இப்பெல்லாம் வராத. என் பொண்டாட்டி இல்லாதப்ப நானே ஃபோன் அடிக்கேன். அப்போ கரெக்டாக வந்துரு, சரியா? இப்போ ஃபோனை வையி, அவ வந்து பாத்திர போறா. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாரு? இவரை நான் எவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மனுஷன் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலையே. நான் இல்லாத நேரத்துக்கு வர சொல்லுதாரு. போன் அடிச்சோன்னு அவ வரணுமாமே. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்கு வருவா? சரி சரி, என் பொண்டாட்டிக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது. தெரிஞ்சன்னா அவ்வளோதான், சரியா? கதை முடிஞ்சிரும். தெரியாமல் பார்த்துக்கிடணும். நான் ஃபோன் அடிக்கேன். நான் ஃபோன் அடித்த உடனே நீ வந்துரு, சரியா? போன் அடிக்கிற போனு. இருங்க வாரேன். எம்மா, என் மண்டை போச்சே. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி இல்லாதப்ப வீட்டுக்கு வான்னு சொல்லுவீரு? அடியே எவாடியவா என் புருஷன் கூட போன்ல பேசுறது? எங்க அந்த போனு? எங்க கிடக்கு? இங்கதானே விழுந்துச்சு. இந்த இங்கதான் கிடக்கு. ஹலோ, யாரடி நீ? நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு வரலான்னு பாக்கியோ? என் புருஷன் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? இத்தனை நாள் இந்த பழக்கம். யாரடி நீ? சொல்லுடி. லட்சுமி அக்கா, தப்பா நினைக்காதீங்க. நான் தான் அலெக்ஸு. குரல்ல மாத்தி ஆம்பளை குரல்ல பேசுனா விட்டுருவேன் நினைச்சியோ? நீ வாடி, உன்னை குழி தோண்டி புதைக்க. லட்சுமி அக்கா, நம்ம ஆள புருஷன் அலெக்ஸு. என்னது அலெக்ஸ் தம்பியா? தம்பி, நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்காரட்ட திருட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏக்கா, அண்ணன் தான் சொன்னாருக்கா, உங்க 2 பேருக்கு கல்யாண நாள் வருதாம்ல, அதனால உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு gift கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு பார்த்தாரு. அதுதான் என்னைய கூப்பிட்டாரு. நீங்க இல்லாதப்ப வரணும், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு பிளான் போட்டாரு. அதான் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு கேப்போமேன்னு ஃபோன் போட்டேன். அட கடவுளே, இந்த விஷயம் தெரியாம இந்த மனுஷனை சந்தேகப்பட்டு இரும்பு சட்டியை கொண்டு மண்டையை பிளந்துட்டனே. ஏங்க ஏங்க, என் புருஷா, என் பிராணநாதா, அத்தா, மச்சான், எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க. ஐயோ, என் புருஷனை நானே கொண்டுட்டேன் போலயே. இரும்பு சட்டியை கொண்டு மண்டையில் அடிச்சு கணவன் கொலை அப்படின்னு நாளைக்கு பேப்பர்ல வருமே. காளியாத்தா, மாரியாத்தா, முருகா, அல்லா, இயேசு, எல்லா கடவுளும் வந்து எங்க வீட்டுக்கார காப்பாத்துங்க. இவர் மட்டும் நல்லபடியா பொழைச்சு எந்திரிச்சு வந்துட்டாருன்னா இவரை கூட்டிட்டு வந்து இவர் உடம்பால உங்க ஒவ்வொருத்தர் கோயில்லையும் 1008 தடவை அங்க பிரதட்சணம் பண்ண வைக்க.